ஒரு ஆண் தாயாக இருந்த அந்த நிலத்தை நேசித்தான். என் தலைவனை சந்தித்த பிறகு போய் அன்புச்சோலை என்ற போரிலே எல்லா பிள்ளைகளையும் வீரச்சாவை தழுவை கொடுத்த, எல்லா பிள்ளையும் சாக கொடுத்த பெற்றோர்கள் வாழ்வதற்கு 100 ஏக்கரில் அன்புச்சோலை என்று ஒன்றை கட்டியிருந்தார் என் தலைவன். இங்கே 100 ஏக்கர்ல சிறை கட்டுறாங்களே புழல், அப்படி இல்லை. அந்த பெற்றோர்களை போய் நீ முதலில் அவர்களைத்தான் சந்திக்கணும் என்று என்னை அனுப்பினார். நான் வருகிறேன் என்று அங்கு இருந்தவனை எல்லா தாய்மார்களும் எனக்கு அவங்களே அங்கே நிற்கிறாங்க ஆதரவற்று. ஆனால் அந்த நிலையில் எனக்கு இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் செய்து வைத்துக் கொண்டு என் பெற்றோர்கள், இங்கே வா என் பக்கத்தில் உட்கார், இங்கே வா என் மடியில் தலை வைத்துக்கொள் என்று என்னை ஆற தழுவி என் நெத்தியை தடவி என் தலைமுடியை கோதி எண்ணற்ற தாய்மார்கள். அதில் ஒரு 90 வயது மதிக்கத்தக்க பெரியவர் என்று சொன்னார், இங்கே வா மகனே உட்கார். என்னையே பார்த்து கொண்டு சொன்னார், 90 வயதாகிறது அப்பாவிற்கு, எவ்வளவோ பார்த்துட்டேன், ஆனால் உன் அண்ணனை போல ஒரு மகனை, ஒரு தலைவனை நாம் பார்க்கல. நீ ஏதாவது செய்யணும்னு நினைத்தால் உன் தலைவனை போல நீனும் சரியான மகனாக தலைவனாக வளர்ந்து வரணும். இதான் அப்பாவுடைய வாழ்த்து, போ என்று அனுப்பினார். அப்படிப்பட்ட தலைவன் என் தலைவன். போரில் பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளையெல்லாம் பாதுகாக்க செஞ்சோலை என்ற ஒரு அமைப்பு, காந்தரூபன் அறிவுச்சோலை, செஞ்சோலை, போரில் காயம்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்க நவம் அறிவுக்கூடம். சும்மா யாரும் இல்லை, எல்லாரும் உழைப்பாங்க. இடுப்புக்கு கீழே இயங்காது ஒரு பிள்ளைக்கு குண்டடிபட்டு போச்சு, 9 ஆண்டுகளாக படுத்திருக்கிறார். ஒன்னத்துக்கு உதவாத அந்த பிள்ளை செத்து போட்டுமே என்று தலைவன் விடல. 9 ஆண்டுகளாக இது மட்டும்தான் இயங்கும், மூச்சு பேசத்தான் முடியும், இடுப்புக்களை எதுவும் இயங்காது, எந்திரிக்கவே முடியாது. அந்த பெண் புலியை பாதுகாக்க 2 பெண் புலிகளை பாதுகாப்புக்கு அதுக்கு பணிவிடை செய்ய வைத்திருந்த தலைவன் என் தலைவன் பிரபாகரன். நினைச்சுக்கோங்க, அப்படி உயிருக்கு உயிராக அந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த தலைவன். அப்படி ஒரு தலைவன் இந்த ஊர்ல உண்டா? உன்னை ஒரு உயிரா நினைக்கிறானா எவனாவது? பூரா ஒரு ஓட்டு, நீ ஓட்டு, அது அவனே போட்டுக்கலான்னா எல்லாரையும் விஷ வச்சு கூட கொண்டு வருவான். அப்படியா இருக்குது? பாருங்கள், உங்கள் பிள்ளைகள், நான் என் தம்பிகளிடத்திலே சொல்லுகிறேன், மக்களிடம் அருகில் செல்லுங்கள். மக்களுடைய அவர்களுடைய காலடிபட்டு கிளம்பி வருகிற வெம்புழுதி மணலை சுவாசியுங்கள். அவர்களை ஆற தழுவி உழைக்கும் மக்களின் வேர்வையை முகர்ந்துவார். அவனுக்கு அருகிலே செல். ஏன்? நீ மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன், போ என்று நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் சொல்றார்கள், தேர்தலில் வென்ற பிறகு வாக்காளர்களுக்கு அருகில் செல்லுங்கள் என்று. அவன் உன்னை உயிராவோ மனிதனாவோ நினைக்கல, வாக்காளன் தான் நீ, வெறும் வாக்காளன். வாக்குக்கு வரும்போது வாக்காள பெருங்குடி மக்களே, உழைக்கும் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களே, கடைசியா என்ன ஆக்கிட்டான்? கடைசியா பெருங்குடி மக்களாக்கிட்டான். எப்படி இருக்கு நாட்டுக்கு? குடியரசுன்னு பேர். குடியரசு, இந்த நாடு குடியரசு நாடு. ஏன்? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசுல நடக்கிற அரசு என்பதாலே இது குடி அரசு. சரியா தான் பேர், காரண பேர். அப்படியா? என் தலைவனை போல இருக்கணும்டா. இந்திய நாட்டு ராணுவத்தில் ரம்மு கொடுக்குறான், சிகரெட்டு கொடுக்குறான். உலகத்தில் எல்லா நாட்டு ராணுவத்திலையும் மது பரிமாறப்படுது, சிகரெட்டு கொடுக்கப்படுது. ஒரே ஒரு ராணுவத்தில் தான் சிகரெட்டு மதுவும் தடை செய்யப்பட்டது. அது என் தமிழில் தேசிய ராணுவத்தில், விடுதலை புலிகள் ராணுவத்தில். எல்லா நாட்டு ராணுவமும் போர்னா சண்டைனா பொம்பளை பிள்ளைகளை தான் முதல்ல கற்பழிக்கும். இந்திய ராணுவம் அது விதிவிலக்கல்ல. ஈழத்தில் என் இன மக்கள் எங்கள் பிள்ளைகளையும் செய்தது, சொந்த நாட்டு மக்களையும் செய்தது இந்திய ராணுவம். ஆனால் பழிக்கு பழி எத்தனாயிரக்கணக்கான எங்கள் குலப்பெண்களை சிங்களம் கற்பழித்து கொண்டிருக்கான். நீங்க இத்தனை பேர் அன்றாடம் செய்தி படிக்கிறீங்க, செய்தித்தாள்கள் வாசிக்கிறீங்க. இவ்வளவு காலம் இந்த போராட்டம் நடந்திருக்கு, 34 ஆண்டுகளுக்கு மேலே. யாராவது ஒருவர் சொல்லுங்கள், ஒரு தமிழ் மகன், ஒரு விடுதலை புலி சிங்கள பெண்ணின் தாவணியை தொட்டு இழுத்தான் என்ற ஒரு செய்தி யாராவது படித்ததுண்டா? பழிக்கு பழி. இப்படி தானடா என் சிங்களா என் தங்கையை கற்பழித்தாய் என்று அவனுக்கு உணர்த்துவதற்காவது ஒருவன் செய்ததுண்டா? இல்லை. ஏன்? அவ்வளவு உயர்ந்த மாண்படா தமிழனுடையது. ஆனா இவன் உடனே சொல்லுவான், விடுதலை புலி டெரரிஸ்ட். ஐயோ, 6 கொண்டாட்டிட்டு இருப்பாங்க. இவன் சொல்லுவான் விடுதலை புலி டெரரிஸ்ட். எல்லாவற்றையும் ஒழிப்பதற்கு, மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர வேண்டும். இனிமேலாவது எனது அருமை பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள், என் அருமை பெற்றோர்கள் பிரபாகரனை தன் மூத்த மகனாக நீங்கள் நினைக்கணும்.
ஒரு ஏழை தாய், என்னை பெற்றவள், பள்ளிக்கூடம் கூட சென்று படிக்கல. குமுதம் இதழில் போய் நேர்காணல் கேட்குறாங்க. என் வீட்டில் ஒரு படம் இருக்கு, நானும் என் அண்ணனும் இருக்கிறது. அது யார்? என் மூத்த மகன் பிரபாகரன். என் தாய் சொல்லுகிறாள், அதிகாரிகள் எல்லாம் வந்து என் வீட்டை பார்க்கும்போது என் பெரிய மகன் பிரபாகரன் என்று. அந்த ஏழை தாய்க்கு இருக்கிற உணர்வு என் நிலத்தில் எல்லா தாய்க்கும் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகளின் ஆசை. என் உடன் பிறந்த இளைய பிள்ளைகள், நீங்கள் எழுங்கள். பிரபாகரன் என் பெரியப்பன், பிரபாகரன் என் மாமன், பிரபாகரன் என் அண்ணன், பிரபாகரன் என் தலைவன் என்று எழுங்கள். உங்கள் வீட்டின் வரவேற்பு அறைகளில் தலைவர் படத்தை மாட்டுங்கள். உங்கள் எல்லார் பேர் அலைபேசியின் முகப்பிலும் தலைவன் படத்தை மாட்டுங்கள். அழைப்பு ஒளியில் தலைவரின் புகழ் பாடுகிற பாட்டுகளை வையுங்கள். ஒழித்து தள்ளுங்கள், நொறுக்கி எரியுங்கள் இந்த தடைகளை எல்லாம். வரலாறு நிச்சயமாக மாறும். நாம் காலம் உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் அல்ல, காலத்தையே உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். நமக்கான காலம் வரும் வரை நாம் காத்திருக்க போவதில்லை. நமக்கான காலத்தை நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். 2016 தொடங்குவோம், 21 நாம் நிறைவடைவோம், முடிப்போம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் லட்சியத்தின் பிள்ளைகள். லட்சியமே மூச்சாக நின்ற ஒப்பற்ற தலைவனின் பிள்ளைகள். அதெல்லாம் ஒண்ணுமில்லை, சாவதென்று ஆயிடுச்சு, இனத்துக்காக போராடி சாவோம், அதான் முக்கியம். எனவே எனது அன்பு மக்களே, அந்த மாசற்ற, ஒப்பற்ற, ஈடு இணையற்ற, தன்னலமற்ற தமிழ் தேசியத்தின் பெருமகனை, தலைவனை அவனுடைய பிறந்த தினத்தில் நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தொடக்கம். வருகிற 26, 27 நாங்கள் கண்தானம், இரத்த தானம், உறுப்பு தானம் இதையெல்லாம் செய்கிறோம். ஏன் ஏன் இரத்த தானம்? ஏன்? ரத்தம் சிந்தி என் மண்ணின் மீட்சிக்காக போராடிய எமது மாவீரர்களை நினைவு கொள்வதற்காக. கண்தானம், உறுப்பு தானங்கள், உறுப்புகளை சிதைய கொடுத்தாலும் உறுதி சிதையாமல் களத்திலே நின்ற அந்த வீர மறவர்களை நினைவு கொள்வதற்காக எங்கள் உறுப்புகளை எங்கள் உடன் பிறந்தார்களுக்கு, எங்கள் உறவு மக்களுக்கு தானம் செய்கிறோம். செத்த பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற இந்த உறுப்பு பயன்பெறட்டுமே. மரம் செத்தால் கட்டிலா, தொட்டிலா, மேசையா, நாற்காலியா, கதவா, ஜன்னலா வாழுது. மனிதன் நாம் வாழக்கூடாதா? வாழ முடியாதா? முடியும். உறுப்புகளை தானம் செய்தால் அந்த உயர்ந்த நோக்கோடு தான் உங்கள் பிள்ளைகள் இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானங்களை செய்கிறோம். நாளை தொடர்ச்சியாக 27 அந்த தேதி வரை இது தமிழர் எழுச்சி வாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட எனது அன்பு பெற்றோர்கள், எனது அருமை தாய் தமிழ் சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவு தாருங்கள். தலைவனின் பிறந்த நாளில் தமிழர்கள் எல்லோரும் நாம் நிமிர்ந்து நிற்போம். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம். உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். இதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.